அக மகிழ்ச்சியை நாம கொண்டு வரணும் அப்படின்னா, முதல் விஷயமா மனநிறைவை நாம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, பயம் இல்லாத அந்த கான்ஃபிடென்ட்டை நாம நமக்குள்ள கொண்டு வரணும். இந்த கான்ஃபிடென்ட்டை எப்படி நாம நமக்குள்ள கொண்டு வர்றது அப்படின்னா, நிறைய விஷயங்களை நாம தெரிஞ்சுக்க ஒரு விஷயத்துக்கு பயப்படுறோம். ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு சூழ்நிலை, அதாவது டேக்கிள் பண்ண பயப்படுறோம் அப்படின்னா, நமக்கு போதுமான ஞானம் இல்ல, போதுமான ஆற்றல் இல்ல. அதனாலதான் ஒரு தயக்கம் நமக்கு இருக்கும். அப்ப நாம அதிகப்படியா தியானம் பண்ணிக்கிட்டு நிறைய சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாம அந்த விஷயத்தை அணுகணும் அப்படின்னா அதை ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். பயத்தை கரேஜ் மூலியமா தான், அதாவது அந்த பயமின்மையை எப்படி போகணும் அப்படின்னா, அந்த தைரியத்தை கொண்டு வந்து கான்பிடென்ட்டை கொண்டு வந்து அந்த பயத்தை இல்லாத பண்ணிடலாம். இப்ப எப்படி இந்த ஒரு அறை இருட்டா இருக்கு அப்படின்னா நம்ம லைட் போடுறோம். அந்த இருட்டை போக்குறதுக்காக ஐயோ இருட்டா இருக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு நாம இருட்டை சரி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே இருந்தா சரி வராது. நம்ம செயல்முறையில என்ன பண்ணா இது சரியாகும் அப்படின்னு யோசிக்கிறப்ப அப்ப வெளிச்சம் வந்ததுன்னா இது இருள் போயிடும் அப்படின்ட்டு நம்ம லைட்டை போடுறோம். அதே மாதிரிதான் எந்த விஷயத்துக்கு நாம பயப்படுறோம், அந்த பயத்துக்கான காரணம் என்ன, அதை எப்படி சரி பண்றதுன்னு அந்த செயல்முறையில இறங்குறப்ப அந்த கான்பிடென்ட்டையும் அந்த தைரியத்தையும் அந்த தயக்கம் இன்மையையும் கொண்டு வரப்ப அந்த பயத்தை விட்டு நாம போயிடலாம். அந்த பயம் நம்மளை விட்டு போயிடும். அதை ஈஸியா கையாள முடியும்.